கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொய்யர் என்று வேதம் யாரை அழைக்கிறது? பொதுவாக மாற்றி பேசுகிறவர்கள், இல்லாததை சொல்லுகிறவர்கள், உள்ளதை இல்லை என்று சொல்லுகிறவர்கள், இவர்களை பொய்யர் என்று நாம் சொல்லுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய நிருபம், முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன் என்று சொல்கிறார். தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன். பொய்யன் என்கிற பட்டம் யாருக்குரியது என்றால், யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிசாசுக்குரியது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கான். அப்போது பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு பொய் பேசுகிறான். ஆனால் அவன்தான் சகோதரனை பகைக்கிறவன். தன் சகோதரனை பகைக்கிறவன். சகோதரனை பகைக்கிறவனை மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 8:44 பிசாசுக்கு பெயர் பொய்யன். அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அதே யோவான் எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். அப்போது மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லுகிறவன் பொய்யனாக இருக்கிறான். அப்போ இவர்களைத்தான் வேதம் பொய்யர் என்று அழைக்கிறது. இந்த நிருபம் பொதுவான ஜனங்களுக்கு எழுதப்படவில்லை. தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்படுகிற வேத பாகம். ஆனபடினால் நாம் பொய்யர் என்று அழைக்கப்படாதிருக்க வேண்டும் என்றால் சகோதரனை பகைக்கிறவர்களாக இருக்கிறார். சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன், சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். இந்த பொய்யன் என்கிற பட்டமும் மனுஷ கொலைபாதகன் என்கிற இந்த பட்டமும் யாருக்கு உரியது என்று சொன்னால் பிசாசுக்குரியதாக இருக்கிறது. இன்னொரு விதத்திலே சொல்லப்படுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் தேவனை பொய்யராக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்லுகிறது நம்மை மட்டும் பொய்யராக்கிறவல்ல, தேவனையும் பொய்யராக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆனபடியால் நாம் பொய்யராக இருக்கக்கூடாது என்றால் சகோதரர்களை நாம் சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன். பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை. ஆனபடினால் தேவனுக்கு முன்பாக நாம் பொய்யர்களாயிராமல் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அக்கினி கடலிலே பங்கடையாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பார்.